ஓடுறா ஓடுறா. எழுதுடா. நம்மள இப்படி போட்டு அடிச்சிருச்சடா. உன்னை நம்பி வந்தேன் பாரு. ஐயோ நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், காலையில எங்கடா போயிட்டு வரீங்க? இல்லம்மா, ஃபேக்டரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது. அதான் நானும் மாமாவும் போயிட்டு வாங்கிட்டு வரோம். மெட்டீரியல் வாங்கிட்டு வரீங்களா? அப்ப நைட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கே வரலையா? இல்லம்மா, போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. இப்போதான் வரோம். கேட்டியா ஸ்ரீஜா? காளியும் சஞ்சீவும் நைட்டு பூரா வீட்டுக்கே வரல. மாயா நம்ம பிளான சக்சஸ் பண்ணிட்டா. அப்ப நம்ம அனுப்பின ரவுடிங்க அபியை நேரம் கொண்டு இருப்பாங்க. இவ்ளோ நாள் நம்மள பிடிச்ச சனிய எப்படியோ ஒழிஞ்சிருச்சு. ஏண்டா, நான் அவ்வளவு சொல்லியும் நைட்டு முழுக்க அபிய தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க. உங்களுக்குலாம் அறிவே இல்ல. ஒரு எமர்ஜென்சி மெட்டீரியல் வந்தே ஆகணும், அதாங்க போனோம். டேய், தப்பு பண்ணிட்டு எதையோ சொல்லி சமாளிக்காதீங்க. சீதா விடு. ஃபேக்டரினா 1000 வேலை இருக்கத்தான் செய்யும். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமா, உனக்கு ரொம்ப தெரியும். என்ன மாப்பிள்ள, இதுக்கு போய் அக்கா டென்ஷன் ஆகுது? கா சாரிக்கா. அம்மா சாரிம்மா. 2 பேரும் பேசாதீங்க. அம்மா அக்கா. அபி, என்ன கதவு பூட்டாம இருக்கு? அபி, 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 கதவு திறந்திருக்கு. அபி, அபி. வா ஸ்ரீஜா, நாமளும் போய் அபி செத்து கிடக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம். வா போலாம். வாமா. அபி, அபி. என்னாச்சு? என்னங்க, அபிய காணோம். ஆனுமா? செத்தவ எப்படி திரும்பி வருவா அது தெரியாம அபிய போய் கூப்பிடுதுங்க பாரு. அத்தை, நான் இங்கதான் இருக்கேன். அத்தை, நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு சமைச்சிட்டு இருந்தேன், அதான் கேட்கல. ஸ்ரீஜா, நம்ம பாக்குறது உண்மையா இல்ல கனவா? இது அபிதானே? ஆமாமா, அது அபிதான். என்ன ஸ்ரீஜா, போனமா கடப்பான்னு பார்த்தா இப்படி புஷ்டியா வந்து நிக்கிறா. என்னம்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒருவேளை செத்து பேயா வந்திருப்பாளோ? மோ, சும்மா வளராத. எப்படியோ நம்ம போட்ட பிளான் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு. அதான் உயிரோட இருக்கா.
ஐயோ சுத்தம். அப்ப நம்ம கண்ட கனவெல்லாம் வேஸ்டா? உன்னை காணோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆமா, கதவு ஏன் திறந்திருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை. காலையில எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். கதவை சாத்தி வைக்க கூடாதுல்ல அத்தை, அதான் திறந்து வச்சிருந்தேன். என்ன நம்பிதான் உங்க அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்பியிருக்காங்க. நாங்களும் கோயிலுக்கு போயிட்டோம். இதோ இவனுங்களும் புத்தி இல்லாம உன்னை தனியா விட்டுட்டு யாரையோ பார்க்க போயிட்டானுங்க. நீ ராத்திரி முழுக்க இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருந்திருக்க. பொறுப்பு இல்லாம என் பொண்ணை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு உன் அப்பா அம்மா கிட்ட நான் என்னமா சொல்லுவேன்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் எங்க வீட்டுல இருக்கும்போதே நிறைய வாட்டி தனியா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா சொன்னாரு. நான் தான் முடிச்சிட்டு வாங்க, நான் தனியா இருக்கேன்னே சொல்லிட்டேன். சஞ்சீவ் மேலயும் அண்ணன் மேலயும் எந்த தப்புமே இல்லை. சரிம்மா. அத்தை, எல்லாரும் டிராவல் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி அபி. ஆமாம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வா மாமா போலாம். சரி மாப்ள. எப்படிமா இவ இன்னும் உயிரோட இருக்கா? இங்க பேசாத, உள்ள போய் பேசலாம். வா. எப்படி ஸ்ரீஜா அந்த பிளான் சொதப்பிச்சு? ஒருவேளை நம்ம ஏற்பாடு பண்ண ரோடிங்க சரக்க போட்டுட்டு அபிய கொலை பண்றத மறந்துட்டு மட்டையா இருப்பாங்களோ? நைட்டு அபிய கொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு வரவே இல்லையோ? பேஷண்ட்டுக்கு டிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இது ஏறி முடிஞ்சோடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து ட்ரிப்ஸை மாத்திடுறேன். ஹலோ, ஸ்ரீஜா மேடமா? ஆமா, என்ன சொல்லுங்க. என்னத்த சொல்ற? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லிதான் என் புருஷனுக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு நைட் அனுப்பிச்சு விட்டேன். போனவர் திரும்பி வரும்போது ஸ்ட்ரெச்சர்ல தான் வந்தாரு. இப்ப அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அத ஆஸ்பத்திரியில சேர்த்துக்கிறோம். ஏய், என்ன சொல்ற நீ? உன் ஹஸ்பண்ட் நான் சொன்ன வேலையை கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. சும்மா சொல்லாத மேடம். நீ சொன்ன வேலையை முடிக்காமதான் என் புருஷ கை கால் ஒன்று பத்துக்கிறாரா? அவருக்கு வைத்திய செலவு பாக்குறதுக்கு டாக்டர் லட்சக்கணக்காகும் சொல்றாரு. மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு வந்து பணத்தை கட்டுரு. என்ன, நான் வந்து பணத்தை கட்டணுமா? ஏய், ஏற்கனவே உன் ஹஸ்பண்ட் நான் கொடுத்த ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணலன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன வெறுப்பேத்தாத. என்னது? யாரு வெறுப்பேத்துறா? மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு வெச்சுக்கோ. ஏய், யாரு ஸ்ரீஜா பேசுறா? நைட் நம்ம ரெடி பண்ண ரவுடியோட ஒய்ஃபுமா. என் புருஷன் ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு சொல்லி பணம் கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கா. அந்த ரவுடி சரக்க போட்டு மட்டையாகி பிளான சொதப்பினது மட்டும் இல்லாம இப்ப அவன் பொண்டாட்டிய பேச வச்சு எக்ஸ்ட்ரா பணம் வேற கேக்குறானா? ஆமாமா. போனை என்கிட்ட குடுறி, குடு. அடியே, உன் புருஷன் பண்ண வேலைக்கு அவனுக்கு ஆல்ரெடி கொடுத்த பணத்துக்கே வட்டி வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க. அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு போய் சொல்லி எங்க கிட்ட மறுபடியும் பணம் வாங்கலான்னு பாக்குறியா? மரியாதையா போனை வச்சிரு, இல்லன்னா நான் கொலகாரி ஆயிடுவேன். ஏய், நீ இனிமேதான் கொலகாரியா ஆகணும். நான் ஏற்கனவே கொலகாரனோட பொண்டாட்டி. பணக்கார வீட்டு பொம்பளைங்களாச்சேன்னு பார்த்தா நான் லோக்கலா பேசுனுகிற. அடிங்க உன் மூஞ்சில என் பீசாங்கைய வைக்க. என்னது?
ஏன் மூஞ்சல கைய வைப்பியா? வச்சு பாருடி. என்ன பத்தி கேட்டு பாரு, கையை நான் காலே வைப்பேன். என்னையா பச்சை பச்சையா பேசிட்டு இருக்க? என் புருஷனை இடுப்ப ஒடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டு என்னைய பச்சை பச்சையா திட்டுறியா? பாஜாரிங்களா, உங்களை என்ன பண்றேன்னு பாரு. இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ ஆஸ்பத்திரிக்கு வர்ற. ஏய், இல்லனா என்னடி பண்ணுவ? என்னது? என்ன பண்ணுவனா? நீங்க அபிய கொல்றதுக்கு என் புருஷனை ஏற்பாடு பண்ணீங்கல்ல, நேரா உன் ஊட்டாண்டா வந்து எல்லா உண்மையும் சொல்லுவேன். மேடம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ என் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க. நாங்க இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்போம் மேடம். அது ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல அவளுங்க இங்க இருப்பாளுங்கடி. நவநீதமா கொக்கா. மா, என்னம்மா சொல்லிட்டு இருக்காவ? நாம இன்னும் 5 நிமிஷத்துல அவ புருஷனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போலன்னு வச்சுக்கோ. அவ நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்றாடி. அபிய நாம கொல்ல பிளான் பண்ணத எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்னு பயமுறுத்துறாடி. இருக்கிற ப்ராப்ளம் பார்த்தாதான் இப்ப இது வேறயா? ஏய், அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்லடி. வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா மா, வாடி. ஓ, ஹலோ. ஏமா, இங்க பாருமா. உனக்கு தாமா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் புருஷன் நிலைமைய பாருங்கம்மா. ரோடு ரோலர் ஏத்துற மாதிரியே கிடக்குறாரு. ஏமா, இனிமே நாங்க என்னமா பண்ணுவோம்? அடியா சொல்லாண்டி. புருஷன் இல்லாம நான் என்னமா பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கம்மா. ஏய், முதல்ல அசிங்கமா அழுறத நிறுத்து. இவ்ளோ நேரம் ஜாலியா கேம் விளையாடிட்டு இப்ப எங்களை பார்த்த உடனே நடிக்கிறீங்களா 2 பேரும்? ஏய், உண்மையை சொல்லுங்க. நேத்து என்னடா நடந்துச்சு? என்னது பாயா? என்னம்மா சொல்றா இவன்? பாய் பாய்னு சொல்லிட்டு இருக்கான். சரக்கு அடிச்சிட்டு எங்கயாவது பாய போட்டு தூங்கி இருப்பானுங்க. அததான் சொல்றான் இவன். என்னயா பேயா? இப்படி ஆட்டின்னு இருக்காதே, கட்டி பிரிஞ்சிட போதே. மேடம், அபிய கொல்றதுக்கு உங்க வீட்டுக்கு போனப்போ ஒரு பேய் வந்து எங்க 2 பேரையும் அடிச்சு வெளுத்து வாங்கிருச்சு மேடம். நம்ம வீட்டுல பேயா? கேட்டியா ஸ்ரீஜா? ஏய், நைட்டு நாங்க 2 பேரும் கொடுத்த காசுல மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு போதையில எங்கேயோ தடுமாறி டிச்சுக்குள்ள விழுந்துட்டு கை கால உடைச்சிட்டு எங்க கிட்டே அது இதுன்னு டிராமா ஆடுறீங்களா 2 பேரும்? கொன்றுவேன். மேடம், வா ஸ்ரீஜா போலாம். மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். வந்த வேலையை மறந்துட்டு போறீங்களா மேடம்? இந்த பில்ல கொஞ்சம் கட்டிட்டு போங்க மேடம். கட்டி தொலைறோம். வா ஸ்ரீஜா. ஹலோ மேடம், அபி செத்துட்டாளா மேடம்? இல்ல. இல்லையா? எப்படி மேடம் அபி தப்பிச்சா? எப்படி தப்பிச்சா உனக்கு என்ன? போனவே. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னு இவங்க இவ்ளோ கோவப்படுறாங்க? என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் புரியலையே. வண்டி எடுமா.
என்ன சஞ்சீவ், அபிய கண்டுக்க மாட்டேங்கிறியா? இப்போ பாரு நான் என்ன பண்றேன். ட்ரெஸ் காணோம். ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தனே, எங்க போச்சு? ஒருவேளை மறந்து எடுத்துட்டு வராம விட்டனோ? இல்லையே, எடுத்துட்டு வந்தனே. போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் வேற தண்ணில நினைச்சிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, யாரும் இல்லைன்னா இப்படியே போய் ட்ரெஸ் மாத்திடலான்னு பார்த்தா சஞ்சீவ் வேற இருக்கானே. என்ன பண்றது? ஐயோ, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டனோ. எப்படி சஞ்சீவ் கிட்ட போச்சு? நாங்க வைக்கவே இல்லையே. ஒருவேளை சஞ்சீவ் தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சிருப்பானோ? சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. ஷோ, இப்ப எப்படி சஞ்சீவ் கிட்ட ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு கேக்குறது? ஷோ, பயங்கரமா திட்டுவானே. ஒன்னும் பண்ண முடியாது, கேட்ட வேண்டியதான்.